வாழ்று வெற்றிவேல் சத்யராஜ் போல இந்த மக்களுக்கு உண்மை நேர்மையாக உழைப்பான் என்று IPS அதிகாரியாக பதவி எடுத்து இன்னைக்கு DIG-யாக ப்ரமோட் ஆகிக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் வருண்குமார் IPS புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளை குறித்து சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி புகார் அளித்தும் அதற்கு நடவடிக்கை எடுக்காத அப்போதைய SP வந்திதா பாண்டேதான் கொலை செய்யப்பட்ட ஜவஹர் அலி மரணத்திற்கு முழு காரணம் என நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஈரோடு தேர்தல் பரப்புரையில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஒருத்தர் இருந்தா போராடி இருப்பாரு. 700 ஆண்டுகள் ஆடுகளை போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல கர்ச்சித்து சாவோம் என்ற திப்பு சுல்தானுடைய வாழ்த்துக்கு இணங்க இந்த நிலத்திலே போராடிய ஒரே மகன் எங்களுடைய அண்ணன் புனித போராளி பழனி பாபா. அவர் இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டை புரட்டி போட்டிருப்பாரு. புதுக்கோட்டையினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் செய்ய வேண்டிய வேலையை, புதுக்கோட்டையினுடைய மாவட்ட ஆட்சியர் செய்ய வேண்டிய வேலையை, புதுக்கோட்டையினுடைய தாசில்தார், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் RIVAO செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதன் ஜவஹர் அலி என்கிற அந்த சமூக ஆர்வலர் செஞ்சா. புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க இருக்கிற போலியாக செயல்பட்டு வந்த கல்குவாரிகளை மதுரை உயர்நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டு இழுத்து மூடினா. 2019 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு RR கிரானைட்ஸ், RR எம்சாண்ட், RR கல்குவாரி என்ற பெயரில் இயங்கி வந்த 5க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளை மூட வைத்தான். மூட வைத்ததனால் மீண்டும் இயங்கிய கல்குவாரி ஜவஹர் அலி தொய்வடையில. புதுக்கோட்டையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்து இன்னைக்கு திண்டுக்கல் DIG-யாக ப்ரமோட் ஆகியிருக்கிற மரியாதைக்குரிய திருச்சியினுடைய நேர்மையின் சிகரம் காக்கி சட்டைக்கு கஞ்சி போடுவது போல தன் உடம்புக்கு கஞ்சி போட்டு நான் ஊழலை தடுப்பேன், உண்மையை தடுப்பேன், நேர்மையை தடுப்பேன், ஊழலை தடுப்பேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் மக்களை காப்பேன், சிங்கம் சூர்யா, கம்பீரம் சரத்குமார், வாழ்று வெற்றிவேல் சத்யராஜ் போல இந்த மக்களுக்கு உண்மை நேர்மையாக உழைப்பான் என்று IPS அதிகாரியாக பதவி எடுத்து இன்னைக்கு DIG-யாக ப்ரமோட் ஆகியிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் வருண்குமார் IPS ஆசை மனைவி, அன்பு மனைவி, மரியாதைக்குரிய வந்திதா பாண்டே அவர்கள் வந்திதா பாண்டே அவர்களிடத்தில் புகார் கொடுக்கிறார் ஜவஹர் அலி. புகார் கொடுக்கும் போது ஜவஹர் அலியுடைய புகாரை ஏற்று அந்த ஆற்றுமணல் அந்த கனிமவள கொள்ளையர்கள்ட்ட நடவடிக்கை எடுத்திருந்தால் ஜவஹர் அலி உயிரோடு இருந்திருப்பார். அந்த புதுக்கோட்டையினுடைய SP-யாக இருந்து DIG-யாக ப்ரமோட் ஆகியிருக்கிற மரியாதைக்குரிய வந்திதா பாண்டே நடவடிக்கை எடுக்காமல் காரணம் ஜவஹருடைய மரணம். அவருடைய படுகொலைக்கு காரணம் அந்த ராமையா மட்டுமல்ல, அந்த லாரி ஓட்டுநரும் அந்த லாரியினுடைய உரிமையாளர் மட்டுமல்ல. நான் அப்பட்டமாக குற்றம் சாட்டுகிறேன். மரியாதைக்குரிய மனித உரிமை ஆர்வலர் என்று டீவனும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வந்திதா பாண்டே தான் இந்த படுகொலைக்கு முக்கியமான முதல் காரணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.